ஒரு இளைஞருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரி. இப்போ மதனால இப்படி இதாகிறாங்க. மியூசிக் நல்லா சாங்கு நல்லா இருக்கு. அருமையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதான் வந்து டாஸ்மார்க் சரக்கு அடித்தா எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வம்பா போகுது, அதால் எத்தனை பெண்கள் வந்து எல்லாத்தையும் இழந்துருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்கிறார் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். மியூசிக் நல்லா இருந்துச்சு, கேமராவும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். குடியில் இளைஞர்கள் அழியாமல் இருக்கிறது தான் இந்த படத்தை பார்க்கணும்ப்பா. இந்த படம் பார்த்தா ரொம்ப வெளிப்படுத்தி நல்லாயிருக்கு. படம் அருமைப்பா, பாட்டு அருமை, படம் அருமை, லாஸ்ட் கிளைமேட்டு ரொம்ப சூப்பர். நல்லா இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. சும்மா மொட்டராஜ சாரோட பாட்டு வந்து ரொம்ப காமெடியாக நல்லா இருந்துச்சு. அவங்க 4 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மொட்டராஜ சாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பேரா பண்ணியிருந்த 3 பேருமே சரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆமாம்மா, ஃபஸ்ட்டு மூவி இட்ஸ் ஓகே, நல்லா தான் பண்ணியிருக்காரு. மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டராக நெக்ஸ்ட் மூவியில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதான் ட்ரிங்க் பண்ணுறதுனால இல்லை நான் இது எதிர்பார்க்கல. திடீர்னு ஒரு ட்விஸ்ட் மாதிரி வந்தது, நல்லா இருந்தது. சூப்பராக படம் நல்லா இருந்ததுங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா காமெடியாக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதுவாக பண்ணாலும் நான் செகண்ட் ஹாஃப் நல்லா காமெடியாக போச்சுப்பா, நல்லா இருந்தது. கதை என்னன்னா, இப்போ நடக்கிறது தான் சொல்கிறது, குடியை பற்றி தான் சொல்லி வருது. ஏன்னா நிறைய பேர் ஃபேமிலிஸ்லாம் வந்து குடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கல்ல, அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு கருத்தை தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. நல்லா இருக்கு. வித்தியாசமான முயற்சிங்க இது. அந்த எண்டு நல்லா சூப்பராக இருக்குது, இன்னும் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த இளைஞர்கள் கெட்டு போகிறதுக்கு என்ன காரணன்றது இதில் வச்சு தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே இந்த குடி எவ்வளோ தூரத்துக்கு அவங்கள கெடுக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். படம் நல்லா இருக்குது, வித்தியாசமான முயற்சி, எண்டு நல்லா இருக்குது, சூப்பர். படம் நல்லா இருந்துச்சு. கடை வந்து குடியை பற்றின கடை. இப்போ பெண்கள் ஏமாறுறாங்களே பையன்களுக்கு மத்தியில், அதனால் குடியை பற்றின கடை அவேர்னஸ் படமாக இருந்தது. மொட்டராஜன் நல்லா நடிச்சிருந்தார், ஹீரோயினும் நல்லா இருந்தாங்க, ஹீரோவும் நல்லா நடிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்குது, பார்க்க வேண்டிய படம். குடியை கெடுக்கின்றது ஒரு உதாரணம். ஹீரோயின் வந்து நல்ல ஒரு தெளிவான இன்ஸ்பிரேஷன். மியூசிக் நல்லா இருக்குது, பாட்டு 2 பாட்டும் நல்லா இருக்குது. ஆமாம், அது வந்து நிறைய படங்களில் பார்த்தாச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. மொட்டராஜேந்திரன் நல்லா நடிச்சிருக்காரு. ஒரு கண்டிப்பாக ஃபேமிலி பசங்க எல்லாரோட சேர்ந்து பார்க்கலாம். இது ரொம்ப பார்க்க வேண்டிய படம் தான் இது. பர்டிகுலராக காதலர்களுக்கு வந்து குடியை கெடுக்கின்றதை காட்டுறாங்க. 2வது காதலி வந்து நல்லா தெளிவான முடிவு எடுத்துருக்கிறான், பாராட்ட வேண்டிய விஷயம். படம் அருமையாக இருக்குது. ஃபஸ்ட்டில் இருந்து கடைசி வரை நல்லா அருமையாக இருந்தது. இதில் நடித்த அடுத்த நடிகர் நல்லா சிறப்பாக நடித்தாங்க. நானும் ஒரு நடிகர் தான், ஆர்டிஸ்ட் தான். ஆனால் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. இந்த டைரக்டரு எல்லாம் ஃப்ரெண்டெல்லாம் எனக்கு இருந்தாலும் எனக்கு வாய்ப்பு கிடையாது. படத்துக்கு இப்போ கூப்பிட்டாங்க, நான் படம் பார்த்தேன். ஆனாலும் இதில் படம் ஃபுல்லாக காமெடியாக இருக்குது, சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. இது வந்து இளைஞர்கள் வந்து ரிங்டோனாக வச்சுப்பாங்க, கண்டிப்பாக இது பாப்புலர் ஆகும். இதெல்லாம் வந்து இதனால் இந்த படத்தில் படம் ஃபுல்லாக குழந்தைங்கள்லாம் ரொம்ப காமெடியெல்லாம் பார்த்தலாம். காதல் ஜோடிகள்லாம் கல்யாணம் ஆனவங்க எல்லாம் ஒரு வீட்டில் கவலையெல்லாம் மறந்துட்டு இந்த படம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கவலை மறந்துடும், நல்லா ஜாலியாக இருக்கும். பத்தாத்துக்கு இதெல்லாம் வந்து காமெடி ஃபுல்லாக போனாலும் அந்த குடியால் எவ்வளோ குடும்பம் கெடுது, குழந்தை சந்ததிகள்லாம் பெருகாமல் நம்ம வாழ்க்கையை எவ்வளோ அழியுதுன்றதுக்கு இந்த படத்தை பார்த்தாலும் திருந்தணும். ஏன்னா கண்டிப்பாக திருந்தோம்னு நினைக்கிறேன். அருமையான படம், எல்லோரும் பாருங்கள். இந்த படம் வெற்றி பெறணும், 100 நாள் ஓடி எல்லாரும் பாராட்டுகள் வெற்றி பெறணும். குடும்பத்தோடு பாருங்கள்.